வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகமுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை, மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஈலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புத பகவான் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. மிதுன ராசிக்குரிய குரு பயிற்சி பலாபலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் கேந்திரங்களுக்கு அதிபதி குரு பகவான். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் ரிஷப ராசியிலே அமர்ந்திருந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று உங்கள் ராசிக்கு பயிற்சியாகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். பொதுவாக ஜென்ம குரு ராசியிலே குரு அமர்வதே ஜென்ம குரு. ஜென்ம குரு நற்பலன்களை கொடுப்பதல்ல. ஜென்மகுரு வனவாசம், ராமபிரான் ஜென்மகுரு வருகின்ற பொழுதுதான் வனவாசம் சென்றார் என்கின்ற ஒரு வழக்கு இருக்கின்றது. இருப்பினும் இது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பொருந்துமா? மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த விதி பொருந்தாது. எனது குருமார்கள் எனக்கு கூறியிருக்கின்றார்கள், குரு பகவான் மிதுன ராசி, கன்னி ராசி, புதனுடைய ராசியில் அமர்கின்ற பொழுது குரு தன் பலத்தை இழந்துவிட்டு புதனாக செயல்படுவார் என்கின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ஆழமாக சூசகமாக அவற்றை கூறினார். நானும் அவற்றை பற்றி பல்வேறு தருணங்களில் யோசித்திருக்கின்றேன். அது எப்படி குரு பகவான் மிதுன ராசியிலும் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது குரு பகவான் தன் வளத்தை இழந்து விடுவார். பொதுவாக குருவை அந்தணன், பிரகஸ்பதி, பொன்னன், வியாழன் என்று அழைக்கப்படும்.
அவற்றிலே அந்தணன் தனித்திருந்தால், அதாவது குரு தனித்திருந்தால் அவதி, அந்தணன் தனித்திருந்தால் அவதி என்கின்ற ஒரு ஜோதிட அதாவது வழக்காடு இருக்கின்றது. அது பொருந்துகின்றது பல்வேறு ஜாதங்களிலே. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது, குரு மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது அவருக்கு 7ஆம் இடம், அதாவது மிதுனத்திற்கு 7ஆம் இடம் குருவோடைய வீடாகப்பட்ட தனுசு ராசி, மிதுனத்துக்கு 10ஆம் இடம் குருவோடைய வீடாகப்பட்ட மீன ராசி. பொதுவாக சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன் இம்மூவரும் சுபகிரகங்கள். சந்திரனும் சுபகிரகம்தான், ஆனால் வளர்பறையில் சுபர், தேய்வரையில் அசுபர். மற்ற கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகங்கள் அசுப கிரகங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுபகிரகங்கள் பொதுவாக கேந்திரங்களில் அமர்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற தோஷத்தை அடைவார்கள். இது சுக்கிரனுக்கும் பொருந்தும், புதனுக்கும் பொருந்தும். இவற்றில் புதன் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். உங்கள் ராசியாதிபதியே அவர் சுபரோடு சேர்ந்தால் சுபர், சுக்கிரனோடு குருவோடு சேர்ந்தால் சுபர். இதே சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது போன்றவர்களோடு சேர்கின்ற பொழுது அவர் அசுபராகி விடுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு அமர்கின்ற வீடாகப்பட்ட மிதுனத்திற்கு 7ஆம் இடம் என்கின்ற தனுசும் 10ஆம் இடம் என்கின்ற மிதுனமும் கேந்திரங்களாக வருவதனால் கேந்திராதிபத்திய தோஷத்தை குரு அடைவார். ஏற்கனவே அவர் ராசியிலே அமர்கின்ற அதுவும் கேந்திரமாகவும் வரும். கேந்திரம் கோணம் இருவரும் அது உங்களுக்கு ராசிக்கு வரும், இருந்தாலும் அந்த கேந்திரமாகவும் வரும். ஆகையால் குரு ஏற்கனவே ராசியில் அமர்கின்ற பொழுது அசுப பலன். அது எல்லா ராசிக்கும் பொருந்துமா? மற்ற ராசியில் அமர்கின்ற பொழுது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளில் குரு அமர்கின்ற பொழுது ஜென்மகுரு வனவாசம் என்கின்ற ஒரு அசுப பலன்களை தருவார். ஆனால் மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே மிதுனத்தில் அமர்வது கெடுபலன், ஜென்மகுரு கெடுபலன். அவர் கேந்திராதிபத்திய தோஷத்துக்குரிய வீடை தன் சொந்த வீடாக பெறுவதனால் மீண்டும் அவர் கெடுகின்றார். அப்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை பெறுகின்றார். எவை? குரு ராஜயோகத்தை பெறுகின்றார். கெட்டவன் கெட்டிடில், கெட்டவன் இன்னும் கெடுகின்ற போது நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்போம் அல்லவா? அந்த நெகட்டிவ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ்ன்னு இல்லை, நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அது உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே குரு உங்கள் ராசிக்கு மிதுனத்துக்கு வந்தாலும் அவர் புதனாக செயல்படுவார். அப்போது உங்கள் ராசியாதிபதி புதன் ராசியில் அமர்ந்து பலம் பெறுகின்ற அமைப்பை நீங்கள் அடைவீர்கள். எனவே மிதுன ராசி என்பவர்களே, ஜென்மகுரு எனக்கு ஜென்மகுரு வனவாசம் என்கின்றார்களே, இருக்கிற இடத்தை விட்டு நான் சென்று விடுவோனோ, இருக்கிற இடத்தை விட்டு நான் பெரிய இடத்துக்கு போகாமல் கீழே போயிடுவோனோ என்ற பயம் தேவையில்லை. அதே சமயத்தில் நீங்கள் குருவையும் மதிக்க வேண்டும். உங்களுக்கு குருவாக நினைக்கின்றவர்களை இந்த குரு பயிற்சியிலே அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். இதுவரை சந்திக்கவில்லை எனில் அட்லீஸ்ட் அவங்களுடைய பிறந்த நாள், நல்ல நாள் அப்படின்னு நான் ஐயா உங்களை பார்க்க வந்தேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு குரு ஏற்படுவார். எனக்கு ஜோதிட குரு இருக்கின்றார்கள் என்றால் என் குருமார்கள். உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒருவர் கற்றுக் கொடுத்திருப்பார். உங்களுடைய ஆசிரியராகட்டும், யாராக இருக்கட்டும். ஒரு குரு இல்லாமல் வாழ்க்கையில் எவரும் இல்லை. குரு இல்லா வித்தை பால். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குருமார்களை மதிக்குங்கள். வேலைக்கிழமை அசைவ உணவை உண்ணாதீர்கள். மேலும் அசைவ உணவு மட்டுமல்லாமல் மற்ற தவறான பழக்கங்கள், அதாவது மது அருந்துவது போன்றவற்றையும் வேலைக்கிழமை தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் மிதுனராசி அன்பர்களே. அப்படி பார்க்கின்ற போது மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு இப்பொழுது குரு உங்கள் ராசிக்கு வருகிறார். வருகின்ற ஜூன் 1, 2026 வரை உங்கள் ராசியில் இருப்பார். இடைப்பட்ட இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஒரு 48 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் செல்வார் அதிசாரமாக. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 அன்று மிதுனராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அதிசாரமாக கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு சென்று உச்சமும் பெறுவார். அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். எனவே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 2லும் குரு அமர்வார் 48 நாட்கள். மேலும் இந்த குரு பயிற்சியிலே மிதுனராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல், அதாவது 2025 டிசம்பர் 5 முதல் 2026 மார்ச் 11 வரை குரு பகவான் உங்கள் ராசியிலே வக்ரமாக இருப்பார். அதாவது டிசம்பர் 5, 2025 டிசம்பர் 5, 2025 முதல்
அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 11 வரை உங்கள் மிதுன ராசியிலே வக்ரமாக இருப்பார். எனவே குரு வக்ரமாக இருக்கின்ற இத்தகைய காலங்களும் உங்களுக்கு நன்மைகளையும் யோகங்களும் செய்யும். எனவே குரு வக்ர காலம் உங்களுக்கு யோகத்தை செய்யும். மற்ற தருணங்களில் குரு உங்களுக்கு அமர்ந்திருக்கின்ற மிதுன ராசியில் இருந்தாலும் புதனாகவே செயல்படுவார். மேலும் குரு ராசியிலே இருக்கின்ற பொழுது குருவோடு ஏதாவது ஒரு கிரகங்கள் சேர்ந்தாலும் குருவால் பாதிப்பில்லை. இவையெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். எனவே ஜென்ம குரு என்கின்ற பயம் வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்யும். அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் அவர் பலப்படுத்துவார். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வைகள் 5, 9 விசேஷ பார்வை. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. அதில் ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை. மற்ற சூரியன் முதல் சனி வரை இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கு, சப்த கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற குருவுக்கு விசேஷ பார்வை 5, 9. அப்படி பார்க்கின்றபோது உங்கள் ராசியிலே குரு அமர்கின்றார். பொதுவாக ராசியிலே குரு அமர்கின்றார். புத்திக்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், பூர்வ புண்ணிய காரகன். இவர் உங்கள் ராசியிலே அமர்கின்ற பொழுது பொதுவாக அறிவை கெடுப்பார் என்பார்கள். குரு பகவான் ராசியிலே அமர்கின்ற பொழுது புத்திக்காரகன் அவர் கேந்திராதிபத்திய தோஷம் உங்கள் ராசியிலே அடையும் பொழுது ராசியிலே அமர்கின்ற போது ஏற்படுது அல்லவா, அப்படி பிரச்சனைகள் ஏற்படும் என்பார். ஆனால் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தும் சற்று குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பங்கள் தேவையில்லை. மற்றவர்கள் சொற்கேற்று இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மற்றவர்கள் சொல் கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். சற்று சிந்தியுங்கள். நிதானமாக உங்களுடைய செயல்களை ஆரம்பியுங்கள். குறிப்பாக ஒரு செயலை நீங்கள் ஆரம்பிப்பது புதன்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆரம்பியுங்கள். வியாழக்கிழமையில் ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக வியாழக்கிழமை இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். அசைவ உணவு இல்லாதீர்கள். மது போன்ற பழக்கங்கள் அன்று வேண்டாம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது புதன், சுக்கிர, வெள்ளி மற்றும் புதன் போன்ற கிழமைகளில் உங்களுடைய புதிய முயற்சிகளை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செய்வது நல்லது. பொதுவாக குரு உங்கள் ராசியில் அமர்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகள் மனதை குழப்பம் என்றால், இங்கு உங்களுக்கு புதனுடைய வீட்டில் குரு அமர்வதனால் சிற்று குழப்பம்தான் ஏற்படுமே, பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் துலாம் ராசியை பார்ப்பார். துலாம் ராசி பலம் பெறும். ஆகையால் துலாம் ராசி பலம் பெறுகின்ற பொழுது குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். கொஞ்சம் வயோதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு குழந்தைகள், பேரன்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படக்கூடிய மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மத்தியம வயதில் இருக்கின்றவர்கள், குழந்தைகள் படிக்கின்ற காலமாக இருக்கின்ற கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எனவே குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இவற்றினால் மனநிறைவு என்பதால் மற்ற செயல்களில் உங்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு ஈடுபடக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற குரு 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசை பார்ப்பார். அவ்விடம் உங்களுடைய உறவை குறிக்கக்கூடியது. உங்களுடைய கணவன் மனைவி உறவு, அது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி உறவிலே நீங்கள் உங்கள் வேலை நிமித்தமாக சற்று பிரிவுகள் ஏற்படலாம். பிரிவுகள் என்பது பல்வேறு விதமான விஷயங்களிலே ஈடுபாட்டை காட்டக்கூடிய வேலை நிமித்தமான பிரிவுகள், இல்லை நீங்கள் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய தருணங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். காரணம், அவர் உங்களுக்கு இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு சொன்னால் அது சுபத்தன்மையான ஒரு பயிற்சியாக, மாற்றமாக, ஒரு வேலை மாற்றமாக, உத்தியோக மாற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவை நீங்கள் நீண்ட ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்வாய்ப்புகளாகவும் அமையும். நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்படி சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அவை இந்த மாற்றுதல் குரு உங்கள் ராசிக்கு வந்ததால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதை நீங்கள் உங்கள் மனதை அவற்றில் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் கணவன் மனைவி உறவு எந்த அளவுக்கு அன்பு, பாசம் அதிகரிக்குமோ அதே சமயத்தில் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது அந்த வீடு மிகவும் பலம் பெறும். இப்போ தனுசு ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் தனுசு ராசி மிகவும் பலம் பெறுகின்றது. ஆகையால் நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் பங்குதாரர்கள் உங்களுக்கு நட்புதமான ஒரு நல்ல ஒரு இணக்கமான நட்புறவு ஏற்படும். எந்த விதத்திலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பகைமை உணர்வு ஏற்படாது. இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு கூட்டாக இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்றால் நிச்சயம் அவற்றுக்குரிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். இருப்பினும் உங்களுடைய ஜனன ஜாதகம் இவற்றில் மிக மிக முக்கியம்.
ஜனன ஜாதகம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது எப்படியும் ஒரு 30 வயதுக்கு பிறகு தான் அவற்றில் ஈடுபாட்டை காட்டலாம் என்ற எண்ணம், அதுவும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தே அது அமையும். குடும்ப சூழ்நிலையில் சிறு வயதிலே பெற்றோர்களுடைய தொழில், தந்தையுடைய தொழில், தாயுடைய தொழில் தொடரலாம். அப்படி பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 30 வயதுக்கு பிறகு தனித்தன்மையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற அந்த நாட்களிலே உங்களுக்கு நிச்சயமாக ராகு தசை, குரு தசை, சனி தசை, இல்லைன்னா புதன் தசை, இந்த தசைகள் தாங்க உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் நடக்கும். சரிங்களா? இந்த தசை தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்களில் நடக்கும். அது ராகுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், இல்லை புதன், இந்த 4 தசை உங்கள் வாழ்நாள் முழு மொத்தமாகவே அது கூட்டினோம்னா அதுவே வரும் ஒரு 70 வருஷம் 80 வருஷம். அப்படி பார்க்கும்போது ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம், எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் எல்லாம். அப்படி பார்க்கும்போது இந்த தசைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கோச்சாரத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கோச்சாரம் என்பது 30-40% தான். ஆனாலும் மற்றவங்க ஜாதகம் தான். அதனால தான் மிதுனராசிக்கு நம்ம ஆகாவோகம்னு சொல்லும்போது ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே நடக்கல சொன்னால் ஆகாவோகம் நடக்குதுன்ற எங்களை கேள்வியை ஒரு சில நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளும்போது கேட்குறீங்களே, கேட்குறதுக்கான உங்கள் தசைகள் தாங்க. இந்த தசைகள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு அது யோகம். இந்த தசைகள் உங்களுக்கு யோகம். இந்த அமைப்பு உங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் மிதுன ராசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு, கும்பராசிக்கு தான் இந்த மாதிரியான யோக தசைகள் தொடர்ச்சியாக வரும். அதில் ஒரு யோகமான ராசி உங்களுடைய ராசியான மிதுன ராசி. ஆகையால் இந்த தசைகள் எப்படி இருந்தால் உங்களுடைய செயல்கள் எப்பயும் சிறப்பாகவே இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தருணங்களில் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கூட்டு தொழில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும். ஆகையால் கூட்டு தொழிலால் உங்களுடைய மனைவியோடைய சேர்ந்து செய்யலாம், இல்லை கணவரோடு பெயரில் சேர்ந்து செய்யலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு யோகம் 5ஆம் இடத்தை பார்க்கணும், பிள்ளைகள் பேரில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த கூட யோசிச்சு செய்யணும். பிள்ளை மைனராக இருந்தால் அதான் ரிஸ்க்கான ஒரு விஷயம். இருப்பினும் இந்த தருணங்களில் கூட்டு தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். கும்பராசி மிகவும் பலம் பெறும். அதே சமயத்தில் இந்த பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது அதே மாதம் மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ஆகையால் ராகு கேது பயிற்சி நம்மளுடைய சேனல் தனியாக உங்கள் மிதுன ராசிக்கு பதிவேற்றம் செய்வோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு உங்களுக்கு 9இல் வந்து விடுவார். மே மாதம் 19ஆம் தேதி 3லே கேது வந்து விடுவார். அப்போ ராகுவை குரு பார்ப்பார். குரு ராகுவை பார்க்கின்ற பொழுது ராகு குருவுக்கு எப்பொழுதும் கட்டுப்படுவார். ஆகையால் உங்களுக்கு ராகுவும் யோகத்தை செய்யக்கூடிய வகையாகவும் கும்பராசியை பார்க்கும் பாக்கியஸ்தானமும் பலம் பெறும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். எந்த அதிர்ஷ்டம்? நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதும், அந்த ஒரு செயல்களை ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய நற்பலன்களை நல்ல விதமாக நீங்கள் வளர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உங்கள் மீது மதிப்பை வைத்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய ஆதரவை நீங்கள் அடைவீர்கள். பெரிய மனிதர்கள், நல்ல உறவுகள், சொந்தங்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் ஏற்படும். தீயா நட்பு உங்களை விட்டு அகன்றுவிடும். தீய எண்ணங்கள் மனதிலே ஏற்படாது. 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார் இல்லைங்களா? மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு புதனாக செயல்படுவதனால் ராசியாதிபதியான ஒரு யோகத்துக்குரிய அந்த தன்மை மனம் தெளிவை கொடுக்கும். அது மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் மட்டும்தான் ஜென்ம குரு வருகின்ற பொழுது பொருந்துமே ஒழிய மற்ற ராசிகளுக்கு, அது தனுசு ராசியாக இருந்தால் கூட கிடையாது. அதே போல் மீன ராசியிலையும் குரு அமர்ந்தால் கூட கிடையாது. அந்த ஆட்சி பெற்ற குருவாக இருந்தாலும் அவர் ஜென்ம குரு வந்து கெடுதலை செய்வார். அது பொதுவாக பார்த்தா தனுசு ராசிக்கு மீன ராசியும் ஜென்மகுரு அதிக கெடுதலை செய்வார். ஏன்னா ஆட்சி பெற்ற ஜென்மகுரு, ஆட்சி பெற்ற மீனகுரு, அதாவது தனுசு குரு மீனகுரு. ஆனால் மிதுன ராசிக்கும் சரி கன்னி ராசிக்கும் போனால் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க. அது மிருகசீஷமாக இருக்கலாம், திருவாதிரியாக இருக்கலாம், அப்புறம் அதுக்கப்புறம் புனர்பூசமாக இருக்கலாம். ஆகையால் இந்த தருணங்களில் பாக்கியஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கின்ற இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கியஸ்தானமும் பலம் பெறுகின்றது. எனவே மிதுன ராசி என்பதிலே குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் நான் கூறியதை என் குருமார்கள் கூறிய ஒரு சுசுகமான விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த தருணத்தில் தெரிவித்திருக்கின்றேன். எனவே ஜென்ம குருவை கண்டு பயப்பட வேண்டாம். இனி துறை ரீதியாக பார்க்கலாம். முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு. தொழில் வியாபாரி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் குரு பகவான். அவர் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இந்த ராசியிலே அமர்கின்ற பொழுது உங்களுக்கு அவர் 7ஆம் இடம் ஆகின்ற தனுசு ராசியை பார்ப்பார். தொழில் வியாபாரம் கூட்டு தொழில் சிறப்பை கொடுக்கும். கூட்டுத்தொழில் சிறப்பை கொடுக்கும். அவர்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் என்றாலும் சில சமயங்களில் தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள்
உங்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். இது என்ன, இது நடைபெறுமா, இது செயல்படுமா, இல்லை என்றால் உங்களுடைய கூட்டாளிகள் அதாவது உங்களுடைய பார்ட்னர் மீதே உங்களுக்குரிய சந்தேகம் ஏற்படும். ஆகையால் எந்த ஒரு விஷயமும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவது, வெளிப்படையாக பேசுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் வியாபாரத்துக்கு முன்பால் பிரச்சனைகள் இல்லை. கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் என்று இத்தகைய ஒரு உறவுகள் ரீதியான குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், இரத்த உறவுகள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த மாதிரியான விஷயங்களிலே பாதிப்பில்லை. ஆனால் அறியாத ஒருவர் உங்களுக்கு என்றோ பழக்கமானவர் இல்லை இப்போ பழக்கமானவர் நண்பராக என்றவர் ஒரு கூட்டு தொழில் செய்ய ஆரம்பித்திருப்பீர்கள். இது இரத்த உறவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கின்ற போது அந்த உறவு என்பது யாரோ ஒருவர் உங்களுக்கு கூட்டாளியாக, ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் தான் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும் தொழில் வியாபாரத்தை போது. ஆகையால் வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வீண் சந்தேகம் இல்லாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்குன்னு ஒரு குழப்பம் இருக்குன்னா நீங்கள் அதை வெளிப்படையாக பேசுகிறது நல்லது. மற்றபடி வருமானம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் 10ஆம் இடத்துக்குரியவர் மீனராசிக்குரியவர் குரு பகவான் அந்த இடத்துக்கு 4ஆம் இடத்தில் அமர்கின்றார். மீனராசிக்கு 4ஆம் இடமே மிதனராசி. அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. ஆனால் அந்த வேலை மாற்றம் என்பது உங்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம், இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நினச்ச இடத்துலலாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு நினச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர்னா இந்த தருணங்களில் நீங்கள் அந்த முயற்சி எடுக்கின்ற போது நீங்கள் விரும்புகின்ற ஏற்கனவே நீங்கள் டிரான்ஸ்ஃபரில் இருந்து உங்களுடைய உறவுகளுடைய அதை உங்களுடைய கணவன் மனைவி கிட்ட சேர முடியாமல் குழந்தைங்களை பிரிஞ்சு உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை பிரிஞ்சு நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா அதே இடத்துக்கு திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக இருக்குமே ஒழிய மனதிலே தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இவை இருக்காது. அது முதல்ல கவனத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள் வைத்துக்கொள்வது நல்லது. எனவே இந்த தருணம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றால் அதற்குரிய முயற்சிகள் அதுக்குரிய தயாராகி கூடுவதும் நல்லது. இப்போ நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுதுன்றதுக்கு முன் யோசனையோடு செயல்படுவது. என்ன முன் யோசனை? இப்போ திடீர்னு இப்போயே ஒரு கார் வாங்குறோம், நம்ம கார் வாங்கி ஒரு லோன் வாங்கலாம், இல்லை எல்லாமே இங்கே தான் இருக்கும், நம்ம கட்டிடலான்றதை அவாய்ட் பண்ணுறது, அதை தவிர்ப்பது நல்லது. காரணம் இங்கே வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு டான்ஸ்னால் வந்து காரை எடுத்து போடுறா இதில் மாதிரியான ஒரு இடமாற்றம் ஏற்பட்டால் எல்லாமே மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக ஏற்படுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உத்தியோகம் அப்படின்னு வருகின்ற பொழுது எல்லாம் இங்கே லோனை போட்டு திடீர்னு ஃபாரின் போயிட்டுனா நீங்கள் இருக்கிற வீடு வாடகைக்கு தான் விடணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகுன்னு ஒரு யோசனை வச்சுக்கோங்க. என்ன யோசனை? ஒரு வீடு வாங்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கினா நல்லாயிருக்கும், வீடு வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வீடு ஒரு லோன் போட்டு வாங்குறீங்க, ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக திடீர்னு நீங்கள் ஃபாரினுக்கு போயிடுறீங்க, வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படும், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதான் ஏற்படும். அதில் நிச்சயம் எனக்கு ஒரு ஐயமே இல்லை. அப்போ இந்த மாற்றம் ஏற்படும். நீங்கள் வாங்குகிற வீடை நீங்கள் பெரிய அளவில் இன்டீரியர் பண்ணி ஒரு நல்ல ஒரு மாடுலேட் கிச்சன் பண்ணி அதுக்கப்புறம் மார்பெல்லாம் போட்டோன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை வாடகை விட்டு போகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும், ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்? நீங்கள் அங்கே ஃபாரினுக்கு போனாலும் நம்ம கட்டின வீடு இப்படியா இருக்கா, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு உங்களுக்கு வாடகை விட்டு விடுறதா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்படாத ஒரு விஷயம். எனவே மிதனராசியிலே இப்பொழுது ஐடி ஃபீல்டில் இருக்க நண்பர்களை பொறுத்தவரை வீடு புதிதாக ஒரு வீடு வாங்குவது என்றால் கொஞ்சம் பொறுமை நிதானம் தசாபுத்திகள் சாதகமாக இருக்குது. அப்படிங்கிற பொழுதும் நீங்கள் பெரிய அளவில் அதில் செலவு செய்யாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இதுதான் முதன்மையான முக்கியமான ஒரு விஷயம் ஐடி ஃபீல்டில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது. அடுத்ததாக உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக, ஏனென்றால் 3லே கேதுவும் வந்து விடுவார். முயற்சி எடுப்பது நல்ல ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். பெரிய நல்ல மனிதர்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும். நன்மதிப்பு ஏற்படும் போது இந்த தம்பியை இந்த தங்கையை இந்த ஒரு சிஸ்டரை நம்ம ஃபாரின் அனுப்புனா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்வார்கள், உபயோகப்படுத்துவாங்க. ஐடி ஃபீல்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு உங்களுடைய செயலிலே துறையில் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வேலைத்துறையில் நீங்கள் இருக்கின்ற அலுவலகத்தில் ஏற்படும். ஆகிய நல்ல மாற்றங்கள் உத்தியோகத்தில் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அடுத்தது பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால்
கணவன் மனைவி உறவிலே உத்தியோக ரீதியாக மனநிறைவான தேவைக்கு ஓகே இது நம்ம பண்ணிக்கலான்ற ஒரு பிரிவாக இருக்கணும். மற்றபடி பெரிய உடனே நாம் வந்து 2 பேரும் பிரிக்கலாம். இப்போலாம் எடுத்தங்க அவுத்து டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தாலி அவுத்து போட்டுரும் இதை பண்ணுறது தெரியாது. இப்போ யூடியூப்பில் ஜோதிடம் என்ற பெயரிலே வந்தபடி சொல்லிடுறாங்க. சில பேர் படுத்தபடி பாஸ் பார்க்க வச்சுட்டு படுத்து தூங்கினா பாஸ் ஆயிடுவாங்க மாணவ கண்மணின்ட்டு. யூடியூப்பில் எதை தான் பேசக்கூடாதுன்னா அப்போ நம்மளை கண்மூடித்தனமாக ஒரு மூட நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையாக ஜோதிட குறிப்புகள் என்று கூறுகிறார். நான் இப்பொழுது கூறுவது என்னவெனில், மிதுன ராசியில் பிறந்த திருமணமான சகோதரர் கணவன் மணி உறவில் எல்லாம் எந்த விதமான பிரிவுகள் ஏற்படாது. ஜென்மகுரு வந்து வனவாசம் அப்படின்லாம். இருப்பினும் உங்களுக்கு ஒரு இருக்கிற இடத்துலேருந்து ஃபாரினுக்கு போகணுன்ற ஆசை, அது மாதிரியான முயற்சிகள் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி, குரு உங்கள் ராசியில் வந்து அமருகின்ற புதனாக செயல்படுவதனால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், 5ஆம் இடத்தை குரு பார்ப்பனா உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். குறிப்பாக குழந்தையாக திருமணமானவருக்கு நல்ல விதமான குழந்தை பேருக்குரிய தெய்வ அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தின் நினைவாக கொடுக்கும். தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை சகோதரியே. அடுத்ததாக பார்க்கின்றோம் திருமணம் ஆகாத சகோதரிகளுக்கு என்று பார்க்கணும். இங்கு குருபலம் இல்லை. குருவை பொறுத்தவரை ராசியில் அமர்கின்றவர் திருமண முயற்சியில் சில தடைகளை கொடுக்கின்றார். அது குரு தனித்திருக்கின்ற போது அந்த தடைகளை கொடுப்பார். சில மாதங்கள் ஆண்டு மாதக்கோள்களை பொறுத்தவரை சேர்க்கை ஏற்படும். அந்த தருணங்களில் நீங்கள் அந்த திருமண முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். அந்த தருணங்கள் என்று பார்க்கும்போது சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இந்த ஜூன் மாதம் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு போகும்போது குருபலம் ஏற்படும். இந்த குரு பயிற்சியில் அது வந்து டிசம்பர் 5 வரைக்கும். இந்த டிசம்பர் 5லேருந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 11 2026 வரைக்கும் உங்களுக்கு குரு வக்ரமாகவும் ராசியில் இருப்பார். எனவே திருமண முயற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ மேலே தான் அவர் மாறுறார். அப்போ உங்களுக்கு அக்டோபரில் இருந்தே உங்களுக்கு வந்து அக்டோபரில் இருந்து மார்ச் 11 அடுத்த வருடம் 2026 வரைக்கும் குரு வக்ரமாகவும் அதிசாரமாக கடகத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் திருமண முயற்சியில் பெற்றோர்கள் திருமணமாகாத நம்மளுடைய சகோதரிகள் மிதுனராசியில் பிறந்திருந்தால் இந்த முயற்சியை இப்பொழுது ஆரம்பியுங்கள். ஆனால் திருமண முடிவு, அதாவது திருமணத்துக்கான தேதி குறிப்பதை நீங்கள் அக்டோபர் 18 முதல் மார்ச் 11 2026 இந்த இடைப்பட்ட அந்த மாதங்களில் நாட்களில் வைப்பது சால சிறந்தது. மற்ற நாட்களை தவிர்ப்பது நல்லது. இது திருமணமாகாத சகோதரிகள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் கூறுகின்ற ஜோதிட குறிப்பான விஷயம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்ணில் குருபலம் இல்லை என்றால் இந்த காலகட்டம் திருமண முயற்சி நல்ல விதமான வரன்கள் அமையும். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இருக்கின்ற எழுத்தாற்றல், கற்பனை ஆற்றல், கவிதை போன்றவைகள் எழுதக்கூடியவர்கள் மிதுன ராசியில் இருக்கின்ற புதன் அல்லவா ராசியாதிபதி. இங்கு புதன் போல் ஒரு செயல்படுவதனால் கலைத்துறையில் உங்களுடைய கற்பனை சக்தி மிக மிக சிறப்பாக இருக்கும். எழுத்தாற்றல் மற்றும் கலைத்துறையில் பொறுப்பு கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக இயக்குநர்கள் மிதுன ராசியில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். மேலும் மற்ற துறைகள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இருந்தால் உங்கள் தசாபுத்தி அந்தர்களின் கலைத்துறை இருக்கிறவோ பார்த்துக்கணும். நீங்கள் இயக்குநர்களாகவோ அந்த டெக்னீஷியன்ஸ் நிலையில் இருக்கிறவங்க ஒளிப்பதிவாக இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற. நடிகர்களாக இருந்தால் நடிகராக இருக்கும்போது ஒரு 10ல் சனி இருக்கிறார். 10ல் சனி இருப்பது 3ல் கேது இருக்கின்ற பொழுது மிதுனராசியிலே பிறந்த நடிகர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுனராசியிலே புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் ஈடுபாட்டை காட்டுவார்கள். அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுனராசியிலே பிறந்தவர்களுக்கு கலைத்துறையிலே இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஜென்ம குருவாக இருப்பவர் குரு புதனாக செயல்படுவதால். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்ற முன்னேற்றம் பெரிய அளவில் இல்லை என்பேன். ஆனாலும் உங்களுக்கு நிச்சயம் பெரிய முதலீடு செய்யக்கூடிய துறையான கலைத்துறையிலே பாதிப்பு எவையும் இல்லை, லாபமே இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அரசியலில் இந்த பயிற்சி சிக்கலை கொடுக்கும். அரசியலை பொறுத்தவரை பதவி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ம குருவில் வந்து பதவி இழப்பு தான் பொதுவாக பெரிய அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பெரிய பதவிகள் பச்சை இங்களை கையெழுத்து போடுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பிரச்சனையை கூட. ஏன் தெரியுங்களா, யாரும் இப்போ நீதிக்கு இப்போ நேர்மையாக அப்படிலாம் வந்து யாரும் சொல்கிறது இல்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் பின் பேக் அப்படின்ற அதுக்கு மேலே நான் இது வந்து யூடியூப்பில் பேச முடியல. அப்படி இருக்கின்றவங்களுக்கு சிக்கலை கொடுக்கின்றார். ஏன்னா குரு ரொம்ப ரொம்ப நல்லவர். குருவை போல ஒரு ரொம்ப நல்ல, அதனால குரு தனியாகவே இருக்கக்கூடாது. இந்த கலியுகத்துக்கு குரு தனியாக இருந்தாலே பெரிய பெரிய பிரச்சனை.
அதுதான் இங்கே சிக்கலே. அதனால் அரசியலில் இருக்கின்ற அன்பர்கள் உங்களுக்கு என்னைக்கோ செஞ்ச சில விஷயங்கள் இப்போ பெருசாகும். என்னைக்கோ போட்ட கையெழுத்துக்கு இன்னைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எனவே அரசியல் இருக்கின்ற அன்பர்கள் அடிக்கடி ஆலங்குடி போயிட்டு வாங்க, அதுதான் முக்கியம். இல்லைன்னா வியாழக்கிழமை குருவுக்கு தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடிங்க. குரு வழிபாடாக நீங்கள் சித்தர்கள் சமாதிகளுக்கு செல்வது நல்லது. ராகவேந்திரா சுவாமி, சாய்பாபா, பாம்பன் சுவாமிகள், பாம்பாட்டி சிது என்று இப்போ நம்ம சென்னையை சுற்றி ஏகப்பட்ட சித்தர் சமாதிகள் இருக்கின்றது. அதை செய்துவது நல்லது. அரசியல் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பயிற்சியே இந்த குரு பயிற்சி மிதுனராசியிலே பிறந்தவர்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள். நிச்சயம் மாணவ கண்மணியில் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் சாதனைகளையும் செய்வீர்கள். உங்கள் பெற்றோர் பூரிப்படைகின்ற வகையாக உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஞாபக சக்தி மிக அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தேர்வுகளில் மிக அற்புதமாக உங்களுடைய வெற்றிக்கான ஒரு பெரிய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் மிதுனராசியில் பிறந்தவர்கள் பெற்றோர்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் நீங்கள் இந்த பயிற்சியில் செய்வீர்கள். இதை கேட்கின்ற பெற்றோர்கள் நிச்சயம் அது நடக்கும். சகோதரியே அல்லது சகோதரரை, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள், மிதுனராசியிலே பிறந்த உங்கள் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயம் இந்த பயிற்சியில் அடைவீர்கள். கல்வியிலே மேன்மை யோகம் இருக்குது. ஏன்னா மே ராசியில் மே மாதத்துலேயே பயிற்சி ஆகிடுறாரு. இப்போ ஏப்ரல், இப்போ இந்த டைம்லலாம் வந்து உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எல்லாமே இப்போ தான் +2 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அப்போ தான் இதெல்லாம் முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மாணவ கண்மணிகளுக்கு இருக்கும். அதாவது இப்போ +2 முடித்தவங்க அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மாதம் மே மாதம். ஆகிய இந்த மே ஜூன் அப்படி தான் அந்த டைமில் தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் இந்த தருணங்களில் மிதுனராசியில் பிறந்த மாணவ கண்மணிகள் நிச்சயம் அவர்கள் அடிக்கின்ற ஒரு குறி வந்து அர்ஜுனன் குறியாக வெற்றி கனியை பற்றி அவர்கள் வெற்றி குறியை அற்றுவார்கள். நிச்சயமாக அவர்களில் நல்ல மதிப்புன்னா இந்த கமெண்ட்டில் நீங்கள் அதை போடணும் சகோதரர்களே. ஆகையால் இந்த தருணம் மிதுனராசியிலே பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு நன்மை மேன்மை ஏற்றம் இருக்கிறது. இதுவே மிதுனராசி என்பதற்கான குரு பயிற்சிக்குரிய பலாபலங்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் அவற்றில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, ராகு, குரு, சனி, புதன் இந்த தசைகள் தான் உங்களுக்கு நடக்கும். அந்த தசைகள் எப்படி இருக்கு, இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எப்படி இருந்தது, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இது தகுந்த ஜோடு உங்களுக்கு பலாபலன்களை கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டணுமா? ஒரு ஜாதகத்துக்கு நான் குறைந்தபட்சம் 45 நிமிடம், அதிகபட்சம் 1 மணி நேரம் ஒரு ஜாதகம். ஆகையால் ஒரு நாளைக்கு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 அப்பாயின்மெண்ட்டே அதிகம். அதுவே ஏனென்றால் ஷூட்டிங் இதெல்லாம் இருக்குது. ஆகையால் உங்களுடைய ஜாதகம் ஜென்மகுறி பற்றிலாம் கவலை வேண்டாம். உங்களுடைய ஜாதகம் பார்க்க கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியை உங்கள் ராசிக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. வணக்கம்.